எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா மிதுன ராசி மிதுன லக்னத்துக்குரிய ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ரீடிங் இருக்க போகுது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட் சூட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ரீடிங் ப்ளேஸ் நான் மாற்றிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவங்க தான் கார்ட்ஸில் ஸ்பாட்ஸ் காற்று ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் இந்த மாதத்துக்குரிய பிளஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் ஃபைனலாக பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஓகேங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் சைடு மிதுன ராசி மிதுன லக்னம். 4 of Wands. வாவ், பாசிட்டிவான கார்ட்ஸ் தாங்க உங்களுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கார்டே 4 of Wands அண்ட் டெம்பரன்ஸ். ஸோ உங்களுடைய விஷ் ஈடேற போகுது, காத்திருந்த விஷயம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்க போகுது. சம்திங் எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்வெஸ்ட் பண்ண விஷயம், இன்வெஸ்ட் பண்ண விஷயம், வெயிட் பண்ண விஷயம், அதற்குரிய ஒரு எஃபர்ட் நீங்கள் கொடுத்த விஷயம் அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதற்குரிய ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு ஹையர் கிரேட் இருக்கலாம், சம்திங். ஓகே, நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுதுங்க. சிலர் படிச்சுட்டு இருக்கலாங்க, அந்த மாதிரி தெரியுது. கோர்சஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய ஒர்க்கில் ஒரு இந்த பாயிண்ட் என்னென்னா சூட்டாரங்க எடுத்துக்கோங்க. என்னென்னா சிலர் ஒரு செகண்ட் ஜாப் அப்படின்றது கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஒர்க் போயிட்டுருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அது உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாபாக இருக்கலாம். அது ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு சிலருக்கு ஒரு குக்கிங்கில் இருக்கலாம், இல்லை யூடியூப் சார்ந்தது கூட இருக்கலாம். ஓகே, சிலருக்கு ஒரு டீம் ஒர்க்காக கூட இருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி தெரியுது. அது ஒரு சின்னதாக கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். ஒரு இன்ஸ்டியூஷன், கோச்சிங், டியூஷன், ஸோ சம்மந்தப்பட்ட விஷயம். மெஜிஷியன் வந்திருக்கு. ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட சான்சஸ் இருக்குது. 8 of Cups. ஓகே, அதுதான் நான் சொன்னேன், ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சிலருக்கு ஆல்ரெடி இருந்த இடத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்களா, நியூ பிரான்ச், ட்ரான்ஸ்ஃபர், ஒரு நியூ ஸ்டார்ட் அப்படின்றது தெரியுது. அங்கே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இந்த மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா லொக்கேஷன் அப்படின்றது சேஞ்சஸ் இந்த மாதம் தெரியுது. ஏன்னா ஒரு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வேறு ஒரு உங்கள் நேட்டிவ்லேருந்து வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதா கூட இருக்கலாம். இல்லை ஆல்ரெடி கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடம், ஒரு பிரான்ச், இல்லைனா வேறு சம்மந்தப்பட்ட ஒரு நியூவாகவே ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறது கூட ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே கண்டிப்பாக இது ஒரு பிகினாக இருந்தாலும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இங்கே இருக்குங்க. ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. மிதுன ராசி. வாவ், 9 of Pentacles. சூப்பருங்க, நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் கார்டே 9 of Pentacles. இங்கேயும் ஃபஸ்ட் கார்ட் 4 of Wands வந்துருந்துச்சு. அதே மாதிரி இங்கே Queen of Wands வரும்போது ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் சிச்சுவேஷன் 2 பேருக்குமே என்னென்னா அன்னோனியம் அப்படின்றது இருக்குது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது. அதே மாதிரி ஒரு பரஸ்பர அன்பு அப்படின்றது இங்கே தெரியுதுங்க. ஓகே, சிலருக்கு ஒரு சிலருக்கு இந்த பாயிண்ட், ஏன்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்தனால சிலருக்கு ஒரு சண்டையும் இருக்கலாம். அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, கூடல் ஊடல் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த பாயிண்ட் சூட்டாரங்க எடுத்துக்கோங்க. பட் ஆனால் ஓவரால் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, ஹேரோஃபண்ட். 5 of Cups. சப்போஸ் நீங்கள் லவ் சிச்சுவேஷன்னா ஒரு பிரிஞ்சு இருந்தீங்கன்னா ஒரு சான்சஸ்
ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ஸ்டேஜ் வந்து ஒரு லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. இது லவ் சுச்சுவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, சான்சஸ் இருக்குது, சேர்கிறதுக்கு ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு மெசேஜ் கம்யூனிகேஷன் பண்ணுறது. ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அந்த பர்சன்ட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. அதனால தான் அந்த ஃபஸ்ட் நான் பாயிண்ட் சொன்னேன். ஆசைகள் அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக நீங்கள் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி எண்டில் வந்து உங்களுக்கு லவர்ஸ் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து நல்லாவும், அதாவது பாசிட்டிவும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்குங்க. ஓகே, ஸோ ஓவரால் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. சிலருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறது, ஹெவி என்ன சொல்கிறது, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து 2 இடத்துலையுமே எனக்கு தெரியுது. உங்களுடைய கொஞ்சம் காம் ஆகிக்கோங்க, அந்த மாதிரியும் இருக்குது. ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஓகே, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்க. நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது. ஏன்னா 2 கார்டுமே ஒரு மூமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் நடக்க போகுது, இங்கேயும் சரி இங்கேயும் சரி. அதே மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயங்கள், விருப்பங்கள் இடேற போகுது. ஓகே, இன்னும் ஒரு கார்டு நான் எடுக்கிறேன். இதில் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரகிள் பண்ணி இது பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே வந்து மெயினாக இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே ஜட்ஜ்மெண்ட், 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. சிலருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், டீம் ஒர்க் இருக்கலாம், ஒர்க் பண்ணுறது இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்பில் ட்ரையாங்கிள் சுச்சுவேஷன் இருக்கலாம். சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்ட்ரப்ஷன் கூட வாய்ப்புகள். மெயினாக எனக்கு ரொம்ப என்னென்னா தேர்ட் பார்ட்டி இன்ட்ரப்ஷன் இருக்குது. பட் ஆனால் அதுவும் இப்போ வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க, சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஹோல் கார்டே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ், ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வரும், ஒரு சொல்யூஷனுக்கு வரும். நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்சஸ் வந்து இப்போ வந்து ஒரு விக்ட்ரி கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது, ஒரு பே பேக் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும். ஒரு மேரேஜாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்குரிய ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஒர்க்லேயும் சரி, அவங்களுடைய மேரேஜ்லேயும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதற்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து உங்களுடைய ஹோல் கார்டு வந்து தெரியுது. ஸோ ஓவராலாக பாசிட்டிவ் சைட் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்டு பார்க்கலாம், உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் இருக்குது அப்படின்னு. எஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். யூ ஆர் experiencing enormous change right now which brings great blessings. இந்த blessings வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ண மேனிஃபெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் இந்த கார்டு வந்து மெயினாக உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ பயப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு ரிசீவ் பண்ணுற டைம். ஓகே, எஸ், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 2 கார்டு, இந்த 2 லேடியுமே இந்த கையை இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பிளெஸ்ஸிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு பீரியட் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது மெயின் என்னென்னா, உங்களுடைய மைண்ட் செட் அப்படின்றது வந்து உங்களுடைய மனதளவில் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக ஆக போகிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்ட் டெம்பரன்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு தீர்வுகள், சொல்யூஷன், ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எஸ், எப்படி வந்திருக்கு பாருங்களேன். இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. இங்கேயும் பட்டர்ஃப்ளை, இங்கேயும் பட்டர்ஃப்ளை. எவ்வளோ சேமாக இந்த கார்ட் பார்க்குறீங்க நீங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரே ஆஃப் ஹோப் அண்ட் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப். இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.